தினமலர் எடிட்டர் நண்பர் பாலாஜி அவர்களுடைய 60வது கல்யாணம் அன்றைக்கி அதுக்காக கலந்து கொண்டிருக்கா வந்து அதிமுகவோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைக்கிறதா இணைய போகிறதா வந்து கூட்டணியில் இணைய போகிறதா கூட்டணியில் யாரோட அதிமுக எடப்பாடி. அதாவது நான் பல முறை 360 டிகிரியில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நிலைப்பாடு பற்றி பல முறை சொல்லியிருக்கேன். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உறுதியாக திமுகவை மக்கள் நலன் கருதி அந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? ஏன் சந்தேகம் வருதுன்னா, இப்போ அவர் சுற்றுப்பயணம் மேட்டி போட்டுருக்காரு. எல்லா கட்சி பேரையும் சொல்கிறாரு, கூட்டணி எல்லா கட்சி பேரும் உங்கள் கட்சி பேரை சொல்கிறதுல உங்கள் கட்சிக்காரங்களும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு. அதனால தான் உங்கள் சந்தேகத்துக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் யார்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே எந்த கூட்டணியில் இருக்கேன். 24 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இதே இடத்துல இருந்து தான் பாராளுமன்ற பொதுத் தேர்தலப்போ மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆனால்தான் இந்தியாவின் நலத்தை பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லி அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்லி இங்கே தான் நான் உங்கள் முன்னணியில் தான் அந்த ஆதரவை தெரிவித்தேன். அன்றைக்கி நான் இருக்கும் சென்னையில் அப்பொழுது நண்பர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்போ மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் முன்னாள் மத்திய அமைச்சர் விகே சிங்கும் வந்திருந்தப்போ நான் இங்கே கூட்டத்துக்கு வந்திருந்ததுனால போக முடியல. அப்போயும் நான் சொன்னேன். அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் உறுதியாக செயல்பட்டு வருகிறது. அதை பற்றிலாம் நீங்கள் தான் ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் அதை பற்றி பேசுகிறது நாகரிகமாக இருக்காது. என்னங்க அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்க திட்டம், அதை வந்து ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கி தங்கத்தோட விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற நேரத்தில் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தாங்க. அது எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது திட்டம். அது இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க. அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக அதை செயல்படுத்தும். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது, சந்தி சிரிக்கிறதுங்கிறது தொடர்ந்து எல்லோருக்கும் தெரியும். பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணை என்ற பேரில் கொலைகள்லாம் நடைபெறுகிறது. திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இதையெல்லாம் இன்னும் ஒரு 6-7 மாதம் கழித்து இதெல்லாம் சரி செய்யப்படும். நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைன்னு சொல்கிறீங்க, பிஜேபி அதை சொல்கிறாங்க. ஆனால் வந்து கூட்டணி அரசில் பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சின்னா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். காவல்துறை அது மும்முரமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணினாலே அதுக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியும். 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் மத்தியில் மாண்புமிகு மோடி அவர்கள் பிரதமரானப்போ அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள். அதே தான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும். இதை தான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப சொல்லுவாங்க. இந்த கேள்வியை திரு அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கறதா தெரியும்.
இல்லை இல்லை நான் ஒன்றும் அனுமதியெல்லாம் கேட்குறேன். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அவர் சொல்கிறதுக்கு காரணமே மக்கள் அவர்களோட திமுகவோட இல்லை ஸ்டாலினோட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கள் இது போல் பேசி வருகிறார்கள். உண்மையில் திமுக அச்சத்தில் இருக்குது. எங்களது கூட்டணி பலப்படுவதை பார்த்து அச்சத்தில் இருக்குது. உறுதியாக இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும். இல்லை மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதில் 40% பேருக்கு தான் சென்றடையுதுங்கிறது தான் மக்களுடைய எங்கே போனாலும் சொல்கிறாங்க. தேர்தல் வர்றதுனால அதில் இன்னும் அதிகப்படுத்தலான்னு பார்ப்பாங்க. ஆனால் 1000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி உயர்வு, நீங்கள் பார்த்தீங்களா, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் பொருட்கள் விலை உயர்வு, இதுபோல் பல விலைவாசி உயர்வுனால இந்த ஆட்சியால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாததுனால ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது 5000லேருந்து 6000 ரூபா இந்த அரசாங்கம் கூட கொடுத்தா தான் அந்த 1000 ரூபாய்க்கே இம்பேக்ட் இருக்கும். வேறு ஏதாவது கட்சி கூட்டணி வர வாய்ப்பு, வேறு ஏதாவது கட்சி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்குது. எங்கள் கூட்டணி உறுதியாக பலப்படும். உறுதியாக திமுகவை நாங்கள் கூட்டணியோட தலைவர் வந்து மற்ற கட்சிகள் அழைக்கிறாரு, எல்லாருமே நிராகரிச்சிருக்காங்க. நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப கேட்குறீங்களே தவிர இந்த ஆட்சியை பற்றி, இந்த மக்கள் விரோத ஆட்சி, இங்கே போதை மருந்து கலாச்சாரம், நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தையாக மாறி வருகிறது. யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் கூலிப்படைகள் தான் உருவாகிட்டு இருக்கு. இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்தால் தான் கொலைகள், நீங்கள் சொன்னீங்க, இப்போ கூட நண்பர் கேட்டார், அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் போதை மருந்து புழக்கம் தான் அதிக காரணமாக இருக்குது. யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. 3 வயது பால்வாடி பள்ளிக்கு செல்கிற குழந்தையிலேருந்து 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. இது போன்ற இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லாம் செல்கிற இடங்கள்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் முயற்சி செஞ்சுருக்கோம். அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறது உண்மையிலே எனக்கு வருத்தம் அளிக்குது. 210 இடங்களில் உறுதியாக திமுக கூட்டணி தோற்க போகுது. அதுதான் திரு சண்முகம் அவர்கள் பேசுகிறப்பே தெரியுது. என்ன சொன்னார் கம்யூனிஸ்ட் தலைவர், சிபிஎம் தலைவர்? தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாமல் மக்களை நாம் சந்திக்க முடியாதுன்னு சொல்கிறார். தனிநபர் வருமானம் அதிகரித்ததுக்கு இந்த தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாது. அது இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிமுகமானதுனால தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அதிகரித்து வருகிறது. இந்த ஆட்சியில் என்ன வெளிநாட்டிலேருந்து முதலீடு கொண்டு வந்தாங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, என்ன அதனால் பலன் கிடைச்சிருக்கு, இன்றைக்கு வேலைவாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்காங்க, அரசு ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கலை, எவ்வளவு அரசு பணிகள் காலியாக இருக்குது, அதெல்லாம் பள்ளிகள்லேயும் ஆசிரியர் பணியிடங்கள்லாம் காலியாக இருக்குது. அதையெல்லாம் நிரப்புவதற்கு எந்த முயற்சியும் இல்லை. ஒரு குடும்பம் மாத்திரம் இந்த ஆட்சியில் செழிப்பாக இருக்குது. அதான் இல்லை, உண்மையிலேயே அன்வர் ராஜா அவர்கள் எனது பழைய நண்பர். புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக 72 கட்சிக்காரர் அவர். அம்மா அவர்கள் தீவிர விசுவாசியாக இருந்தவர். அவர் திமுகவுக்கு போனது ஒரு நண்பராக எனக்கு வருத்தம் அளிக்குது. நான் மற்றவர்கள் பேசுவதை பற்றி அதற்கெல்லாம் நீங்கள் என்னிடம் வந்து கேள்வி கேட்டு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமையை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற கூட்டணியில் நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பினால் உறுதியாக அதற்கு நான் பதில் அளிக்க மாட்டேன். அதனால் ஒரு கட்சி மாநாடு நடத்தினா அவர் யாராவது அழைக்கிறாருன்னு பாருங்கள். அது நீங்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி அவர் யாரார மாநாட்டுக்கு அழைக்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேள்வி. இல்லை, அது அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார்.
அதை பற்றி நம்ம முழுதாக தெரிஞ்சிக்காமல் நான் பதில் சொல்கிறது நல்லா இருக்காது.